ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னா 4 பேருக்கு நம்ம சொல்கிறது இல்லையா? ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குதுயா அந்த படம்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா? ஒரு நல்ல கடையில் பொருள் நியாயமான விலைக்கு விற்கிறாங்கன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இருக்கிற இறை உண்மையை அப்படியே சொல்லிவிடுவது. ஏற்க சொல்லுகிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. ஏற்பதும் ஏற்காததும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற டிபார்ட்மெண்ட், அது தனி செக்ஷன். இஸ்லாமியர்களுக்கு கடமை அறிவித்து விடுவது. இறைவன் அவன்தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு எளிய வழி திருக்குரானை போய் நாடுங்கள். அதுதான் இறைவனே பேசியதாக இருக்கிறது. மற்ற வேதங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்கள் கூட கலப்படம் செய்யப்பட்டு இறைவன் சொன்னதாக மற்றவர்கள் சொல்லியதாக இருக்கின்றது என்பதனாலே இறைவன் நேரடியாக தந்த வேதத்தை நண்பர்களிடம் பெற்று அதை படித்து பாருங்கள். எனக்கு நேர்ந்தது போல் இதாயத்து தருவதற்கு இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த இறை வழியில் மனத்தை இயக்கிக் கொள்ள முடியும். நினச்சி பாருங்கள், என்னை எப்படி பார்த்துருப்பீங்க? ஒரு திமிர் பிடித்தவனாய், ஒரு கர்வம் பிடித்தவனாய், எப்போவும் செயின் ஸ்மோக்கர், சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காரவே என்னால் முடியாது. அந்த பக்கம் போய் குடிச்சிட்டு வருவேன். மதுப்பழக்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்பப்போ விட்டுருவேன். விட்டுட்டா கையெல்லாம் நடுங்கும். உடனே சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கும். மனைவிக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன். மகனுக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன். திரும்பி அது 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகி திரும்பி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏன் என்னால் பிடிக்கிறதுக்கு எண்ணமே வரமாட்டேங்குதுன்னா, மனைவிக்கு தெரியாமல் பிடிக்கலாம், மகனுக்கு தெரியாமல் பிடிக்கலாம், அல்லாவுக்கு தெரியாமல் எப்படி பிடிக்கிறது? அது தெரியாததுனால மறுபடியும் பிடிக்க முடியல. ஆக சின்ன அளவிலே இருந்து பெரிய அளவு வரையில் மானக்கேடானவற்றை விட்டு விடுவதற்கு அல்லாஹ் தஆலா காட்டுகிற வழியாக இஸ்லாம் விளங்குகிறது. அப்படி வாழுகிற வாழ்க்கையை இறைவன் வகுத்து காட்டியிருக்கிறான். இதை வாழ்வதற்கு உலக மக்களை அழைத்திருக்கிறான். அந்த வழியில் உங்கள் மனத்தை திருப்புங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை, பொருளாதார முன்னேற்றமான வாழ்க்கையை, சமூகத்தில் மதிப்பான வாழ்க்கையை இம்மையில் வாழ்ந்து இதன் மூலம் மறுமையில் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து சுவன வாழ்க்கையை அருளுவதற்கு காத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா என்கிற செய்தியை சொல்லுகிறோம்.